அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறிய மாறுதலே பெரிய மாற்றம் அப்படிங்கிற சீரியஸ்க்கு கீழே இன்றைக்கி மோட்டிவேஷ்னல் தமிழ் ஸ்டோரி 3 பார்க்க போகிறோம். இந்த மோட்டிவேஷன் ஸ்டோரி யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் என்விரான்மெண்டலில் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக. சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு நல்ல மனிதர் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியில் ஒர்க் கிடச்சி போகிறாரு. அந்த கம்பெனியில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு அதுதான் முதல் முறை. போய் சேர்ந்துடுறாரு. கம்பெனியில் நல்லபடியாக ஒர்க் போயிட்டுருக்கு. போகும்போது கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கிறாரு. அவங்க எல்லாமே காசிப்ஸ் பேசுகிறவங்களாக இருக்காங்க. காசிப்ஸ் இன் த சென்ஸ் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் புறம் பேசுகிறவங்களாகவே இருக்காங்க. எங்கே திரும்பினாலும் புறம் பேசுகிறது, நெகட்டிவ் எனர்ஜி, ரொம்ப நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அந்த என்விரான்மெண்டலில். இவர் புதுசு அப்படிங்கிறங்காட்டி அதை அடாப்ட் ஆகிக்கவும் முடியல, அதை ஏற்றுக்கவும் முடியல அவரால். பட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு சர்டைன் டேஸில் அவரால் தாக்கு பிடிக்க முடியலை. என்னடா இவங்கெல்லாம் இப்படி எங்கே திரும்பினாலும் இதை பற்றி இவங்களை பற்றி அவங்க பேசுகிறாங்க, அவங்கள பற்றி இவங்க பேசுகிறாங்க, முன்னாடி ஒரு மாதிரி பேசுகிறாங்க, பின்னாடி ஒரு மாதிரி பேசுகிறாங்க, இப்படிலாம் இருக்காங்களே, நம்ம எப்படி இந்த என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது, நம்ம குவிட் பண்ணிடலாம் ஜாபை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேனேஜர்கிட்ட போகிறாரு. சார், நான் ரெசிக்னேஷன் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க மேனேஜர் சொல்கிறாரு, என்னப்பா பிரச்சனை, உனக்கு நல்ல சேல்ரி, நல்ல ஜாபு, நல்ல டைமிங், இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும், ஏன் ஜாபை ரிசைன் பண்ணுறீங்க, ரீசன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை சார், என்னால் ஒர்க் பண்ண முடியல இந்த என்விரான்மெண்டலில், நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுப்பேன், ஃபைனல் டாஸ்க், அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு நீங்கள் ஆஃபீஸ் விட்டு ரிலீவ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு. பட் ஒரு டீலிங், அந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆஃபீஸை விட்டு வெளியே போக முடியும். கம்ப்ளீட் பண்ணலைன்னா ஆஃபீஸை விட்டு வெளியே போக முடியாது. கண்டிப்பாக நீங்கள் அதை தப்பு இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, போய் ஒரு கண்ணாடி டம்ளர் நிறைச்சி தண்ணி, அதாவது தழும்ப தண்ணி எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்துட்டு இவர் கையில் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அது மிகப்பெரிய ஆஃபீஸ். அந்த ஆஃபீஸ் வந்து ஒரு ரவுண்ட் வரணுன்னாவே ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், நம்ம நடந்து வரணுன்னாவே, அந்த அளவுக்கு பெரிய ஆஃபீஸ். இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு கையை பின்னாடி கட்டிக்கோங்க, ஒரு கையில் இந்த டம்ளரில், அது கண்ணாடி கிளாஸ், இந்த தண்ணியை பிடிச்சிட்டு இந்த ஆஃபீஸை 3 டைம்ஸ் சுற்றி வரணும். நீங்கள் இந்த தண்ணி கீழே ஒரு சொட்டு சிந்தவோ செதறவோ, இந்த கண்ணாடி டம்ளர் உடையவோ கூடாது. நீங்கள் அப்படி 3 முறை இந்த ஆஃபீஸை சுற்றி வந்துட்டிங்கன்னா உங்களோட ரெசிக்னேஷன் லெட்டர் நான் வாங்கிக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவரும் அந்த டம்ளரை கையில் வாங்கிக்கிறாரு. தண்ணி நிறைச்சிருக்கு. இவருக்கு பயமாக இருக்குது. ஐயோ, இது எப்படா நம்ம கொட்டாமல், இந்த ஒரு கடைசி டாஸ்க்குன்னு சொல்லியிருக்காரு, நல்லா பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இதை மைண்டில் வச்சுட்டே அவரும் அந்த தண்ணி சிந்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக ரொம்ப பார்த்து மெதுவாக அடி எடுத்து வச்சு மெதுவாக அந்த ஆஃபீஸை ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் ஒரு ரவுண்ட் வர அப்படின்னா, இவர் 20 மினிட்ஸ் டைம் எடுத்து மெதுவாக சுற்றுறாரு. ரொம்ப மெதுவாக தண்ணி, ஏன்னா ரொம்ப நிரம்பி இருக்குது. ஒரு சின்ன ஷேக்கானாவோ ஒரு பட்டாவோ தண்ணி கீழே சிந்திடும். அவருக்கு தண்ணியும் கீழே சொட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு மெதுவாக சுற்றி வராரு. ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு சொல்கிறாரு, சார், ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இனி 2 ரவுண்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நீங்கள் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 ரவுண்ட் அவர் பொறுமையாக சுற்றுறாரு. ரொம்ப பொறுமையாக, ரொம்ப அந்த கண்ணாடி டம்ளர் மேலே கவனம் செலுத்தி சுற்றிட்டு முடிச்சுட்டு வராரு. சார், சுற்றிட்டேன் சார், நீங்கள் சொன்ன மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணியை கையில் வச்சுட்டு ஆஃபீஸர் ரவுண்ட் பண்ண எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு சார் ஒரு ரவுண்டுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 3 ரவுண்டுக்கு சேர்த்து எவ்வளோ மணி நேரம் அப்படின்னு கேட்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்டக்கே நான் இதை சுற்றுனேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த 1 hourல உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசின காசிப்ஸும் நெகட்டிவ் எனர்ஜியும் தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு இவர்கிட்ட கேட்குறாரு. ஏன்னா நான் தான் இந்த கண்ணாடி டம்ளர் மேலேயே கவனமாக இருந்தேனே, இது கீழே கொட்டிடக்கூடாதுங்கிற கவனத்துலேயே இருந்தேன் சார், அதனால் பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு அவர்.
அப்போ சொல்கிறாரு மேனேஜர், இதுதான் கண்ணா ஒர்க்கும், உன்னோட ஒர்க்கை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணி அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி இருந்தேன்னா உன்னை சுற்றி நடக்கிற காசிப்ஸ், நெகட்டிவ் எனர்ஜி எதுவுமே உன்கிட்டையும் வராது, உன்னை சார்ந்தும் உனக்கும் தெரியாதது, உனக்கு இருக்கிறது உன் பக்கத்தில் வராமையே போயிடும். இந்த மாதிரி தான் இந்த கிளாஸில் இருக்க வாட்டர் மாதிரி உன்னோட ஜாபை நினச்சிட்டு அதுக்காக மட்டும் ஒர்க் பண்ணு, சைடில் இருக்கவங்கள கன்சிடர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை கிழிச்சு போட்டாராம். இதுதான் இந்த ஸ்டோரியோட ஃபைனல் எண்டு. பட் இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ஒர்க்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்லேயும் இருக்க நெகட்டிவ் எனர்ஜியை நம்மளால் பாசிட்டிவாக மாற்றி வெளியே வர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட மாரல். கண்டிப்பாக இந்த ஸ்டோரி எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மோட்டிவேஷனல் தமிழ் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.